நேத்தான் பார்த்தேன், என்னடா கமலஹாசன் காணவே காணா, தேர்தலே களை கட்டலையே, நம்ம பாட்டுக்கு வெயில்ல போய் பேசிட்டு இருக்கிறோம், மக்கள் வெயில் நிக்கிறாங்க, கமலண்ண காணாமே. நேத்து கிளம்பி வந்தார், நேரா சேகர் பாபு அண்ணன் வண்டியில் ஏத்தினார். ராஜராஜ சோழனை விட குடமுழுக்களே அதிகமாக செய்திருப்பது அண்ணன் சேகர் பாபுனார். யார போய் யாருகிட்ட பாருங்க, சேகர் பாபு அவர்கள் ராஜராஜ சோழன் பேரரசை விட குடமுழுக்கு அதிகமா பண்ணிருக்காருங்க. ஐயா கமலஹாசன் அவரே, வாங்கின காசு கரெக்டா பேசிட்டு போயிருங்க, எதுக்கு எக்ஸ்ட்ரா? ஒரு ராஜ்யசபா சீட்டு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு ஒரு செக் கொடுத்தாங்க, அதுக்கு மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கு. டார்ச்சை உடைச்சு, டிவியை உடைச்சு, நீங்க 6 வருஷமா அநியாயம் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சு லோக்சபா தேர்தலிலே போட்டியிட மாட்டோம், 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம், இந்த மாதிரி ஒரு கட்சியை பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சேகர் பாபு ஏத்துக்கிட்டு அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், அவருக்கு ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு. இதாங்க ஐயா, இப்படிதாங்க ஐயா பிரச்சாரமே பண்றாங்க.